அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். அருண் ஜோதிடர். மூவி ரிவ்யூ. இப்ப ஜூன் 26 ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதாவது கான் சிட்டி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்கு. நம்ம ஜோதிட கணிப்புப்படி அந்த படத்தின் பெயருக்கு எந்த விதமாக கதை போகும், எதை சார்ந்து போகும், இது நம்மளோட ரிவ்யூ. படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் எல்லாரும் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஜோதிட கணிப்புப்படி நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுப்பேன். ஏன்னா 99% துல்லியமாக வரும். சரி, இப்ப படம் ரிவ்யூ பார்த்தோம்னா காயின் சிட்டி. ஓகேங்களா? இப்ப காயின் சிட்டின்னும் போது மொத்தம் 7 லெட்டர் குறிக்குது. மொத்தம் அந்த காயின் சிட்டின்ற வார்த்தைகள் எழுத்து 7 லெட்டர் வருது. அப்ப என்ன விஷயம்? கேது மூளை இல்லாத விஷயத்தை தேடிக்கிட்டு இருப்பார். அதாவது மூளை இல்லாத சுருக்கமான ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த பெயரும் சுருக்கமாக இருக்கிறதுனால இந்த பெயரும் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம ரிவ்யூ வரும். முதல் ஓப்பனிங் சீன் மொத்தம் 7 லெட்டர் இருக்கு. 7 லெட்டரை பாதி பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கக்கூடிய விஷயங்கள் படத்தை ஓப்பன் பண்றாங்க. அதாவது படத்தை ஓப்பன் பண்றாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த நேம் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இப்படி வருது. அப்படின்னும் போது சி ஓப்பனாவே இருக்காங்க. சி ஓப்பனாவே இருக்கு. சி எந்த நம்பர் குறிக்கும்னா 3 குறிக்கும். 3 குரு அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல போகும், நகை சார்ந்த விஷயங்கள் போகும், கதை தொடங்கும். பணம் சார்ந்த விஷயத்துல கதை தொடங்கும், நகை சார்ந்த விஷயத்துல கதை தொடங்கும், ஆன்மீக ரீதியாகவும் கதை தொடரும். பிராமர் குருன்னா பிராமர் குறிக்கிறது. அவரே அதில் தொடங்கும். அப்படி இல்லைன்னா கல்வி சார்ந்தும் கதை தொடரும். இந்த 4 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் கதை தொடரும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணாவே, படம் ஓப்பன் பண்ணாவே இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல கதை தொடங்கும். அது நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்னா தெரியும். நான் இன்னும் படம் ரிலீஸ் டேட் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்துட்டு படத்தோட நேம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? தொடங்கும். அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் படம் ஓப்பன் பண்ணி உடனே இந்த சீன்ஸ்க்குலாம் வரும். இது சார்ந்த கதை நகர் போகுது. அடுத்ததாக முடிஞ்ச பிறகு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு அடுத்ததாக ஓ லெட்டர் ஆரம்பிக்குது. இந்த ஓ லெட்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த ஓ லெட்டர் மறைக்கப்பட்டது. அதாவது சுவாண்டிங்கன்னே இருப்பாங்க. சுத்தி அந்த இடத்துக்கே தான் வருவாங்க. நகரம் அடுத்த கட்டத்துக்கு நகரல, சுத்தி அந்த இடத்துலயே சுத்தி நிற்பாங்க. ஒரு 15 நிமிஷம் கதை அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக ஏன்னா ஓன்றது 7, கேது வர்றாரு. கேது சுத்தி ஒரு மூளை இல்லாத மாதிரி, கேது மூளை இல்லாத தன்மை மாதிரி, அதை சுத்தி தேடினே இருப்பாங்க. அந்த பணத்தை சுத்தி தருவாங்க. அப்படின்னா நகை கதை ஓப்பனிங் சீன்ல அந்த 4 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் சுத்தி தருவாங்க. அடுத்ததாக புதன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம், அடுத்து ஒரு 1/4 மணி நேரம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம், அடுத்து ஒரு 20 நிமிஷம் வரலாம். இதுல படம் ஒரு 3/4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம், அதாவது ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் படத்தை ஓப்பன் பண்ணி இதுதான் கான்செப்ட் இப்படிதான் கொண்டு போவாங்க. அதாவது பணம் சார்ந்த விஷயம், கல்வி, ஆன்மீகம், அப்படி இல்லைன்னா நகை, இது 4 விஷயத்துல போவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. அதை அப்படியே சுத்தி வருவாங்க. வந்தது பிறகு என்னன்ற வார்த்தை மேல ஏறுது. படம் அதாவது மேல கொண்டு போறாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. அது புதனை குறிக்குது. அப்ப புத்தி சார்ந்த விஷயங்கள், கம்ப்யூட்டர், நுணுக்கமான விஷயம், கணக்கு, இது போன்ற வியாபாரம், கமிஷன், இது போன்ற விஷயத்த
படத்தை ஹைப் பண்றாங்க, மேல ஏறுது படம், அடுத்த கட்டம் நகருது, அடுத்த கட்டம் படம் நகருது. இந்த இந்த மாதிரி இந்த 20 நிமிஷம் 40 நிமிஷம் எல்லாம் ஒரு 45 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு படம் அப்படியே மேல ஹைப்புக்கு போகுது. அதாவது புத்தி கூர்மையா ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கிறாங்க, தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாங்க. இது நுணுக்கமான விஷயம், புத்தி கூர்மையான விஷயமாக கணக்கு சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, இது போன்ற விஷயத்தை வந்து நுணுக்கமா கொண்டு போறாங்க, மேல ஏத்துறாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே முடிஞ்சு. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே முடிச்சிட்டாங்க. ஜோதிடத்தில் படத்தின் பெயரை வைத்து 100% கணிக்க முடியாது, 99% வேணா கணிக்கலாம். படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரிவ்யூ போடுவீங்க, நான் படம் வர்றதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ போடுவேன். ஏன்னா ஜோதிட கணிப்புப்படி கரெக்டாக வரும். நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ, படம் ரிவ்யூ, ராசி பலன் மற்றும் படத்தின் ஆரம்பித்த பூஜை தேதியை வைத்து இந்த படத்தை எது ட்ராக் ஆகும், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஹீரோ எப்படி இருக்காரு, வில்லன் எப்படி இருக்காருன்றது 100% கணிச்சு 99% கணிச்சு சொல்ல முடியும். இப்ப இந்த காயின் சிட்டி படத்துக்கு பூஜை போடுற டேட்டு கிடைக்கல, அதனால படத்தின் பெயரை வச்சு நான் சொல்றேன். இது பூஜை போட்ட டைம் வச்சு பேரை வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி ட்ராக் போக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, ஒண்ணு கிடைக்கல. அதனால படத்தின் பெயரை வச்சே போட்டுரு. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போய் செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி ஓப்பன் பண்றாங்க. இன்ட்ரோல வந்து படத்தை மேல ஏற்றி இன்ட்ரோ பேக் விட்டாங்க. அப்ப அதுல அதை அடுத்து அப்படியே படம் தொடரும் சீல. அதை அடுத்து படம் ஒரு 15 நிமிஷம் தொடரும். தொடர்ந்து அதுக்கப்புறம் ஐ வருது. ஐ லெட்டர் எப்படி இருக்கும்? இதுதான் ஐ லெட்டர். ஐ லெட்டர் எது புரியுதுன்னா சூரியன் ஒண்ணு புரியுது. தலைமை தாங்குதல், பண்பு, யாருக்கும் அடங்காதவங்க, அதை சுற்றி அந்த ஒருத்தரை சுத்தி 10 பேர் இருந்துகிட்டு அடியாள் தலைமை கணம், இது போன்ற சார்ந்த விஷயத்துல படம் அப்படியே நகரும். அதாவது படம் இன்டர்வியூ ஓப்பன் பண்ணி சீல வருது. அதாவது இந்த பணம், நகை, படிப்பு மற்றும் ஆன்மீகம், இது ரீதியாக இந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓப்பன் பண்ண சீனே, அந்த சீனே மறுபடியும் வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு ஐப்பு மேல ஏறுது. அதாவது சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா தலைமை தாங்குதல், அரசு, எதுலயும் வந்து ஒரு பாத்துருவோம் நம்மளா அவனா அப்படி பார்த்தோம்ன்ற தன்மை கொண்டாவது ஐ சூரியன் ஒன்று. அதை அடுத்து அது ஒரு 15 நிமிஷம் 4 மணி நேரம் முடிச்சு அதை அடுத்து டீயில வருது. டீ அப்படின்னா படம் அப்படியே நேரம் போய் கீழே இறங்குது. டீ வந்து யாரை குறிக்குதுன்னா 4 ராக குறிக்குது. ராக் என்பது வைலன்ஸ். அப்ப கிளைமேக்ஸ் வந்தாச்சு. நம்ம ராக் என்பது வைலன்ஸ், துப்பாக்கி, மருந்து, இயற்கைக்கு மாறானது, இதெல்லாம் ராகுவை குறிக்கும். அப்ப நம்ம கிளைமேக்ஸ் வந்தாச்சு, இதெல்லாம் ராகு குறிக்கும். ஆன்டி கிளாக்ல சுத்தத்து ராகு எது நிகழ்கிரகம், அது வந்து பிரம்மாண்டம், ஆசையை தூண்டுதல், இதெல்லாம் இந்த படத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ஒய் வருது. ஒய் இப்படி வருது. அப்படி ஒய் இப்படி வரும்போது அது ஒன்ன குறிக்கு, அது சூரியன் தலைமை, நீயா நானா பாத்திரலாம். அப்ப ராகு சூரியன் சேர்ந்த உடனே ரெண்டுமே கிளைமேக்ஸ்ல ராகு சூரியன் சேர்ந்த உடனே எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உள்ளது. இப்போ மொத்தம் வந்து 7 லெட்டர். படத்தின் பெயர் மொத்தம் 7 லெட்டர். 7 லெட்டர்ல 7 வந்து சுருக்குனது, அதாவது மூளை இல்லாத விஷயம். கேது ஆன்மீக ரீதியா விஷயம், மூளை இல்லாத விஷயம், சுருக்குதல், அதுவும் ஆன்டி கிளாஸ், இயற்கை மாறானது. ராகுவோட பலம் கம்மி, ராகுக்கு பலம் அதிகம். ஓகேங்களா? அப்ப இது வந்து மொத்த டோட்டல் வந்து பார்த்தோம்னா 26 வருது. 24 எண்கள் வருது. அது அப்படியே சுருக்கணும்னா 6 வருது. அப்ப சுக்கிரன். அப்ப நம்ம சொன்னது பணம் சொன்னது விஷயம் வந்துட்டுங்களா? சுக்கிரன்னா பணம், லக்ஸரி,
பணம், லக்ஸரி, டாப் மோஸ்ட் வசதியான ஆளு, இது 3 சார்ந்த விஷயத்தில் மட்டும் படம் நகரும். படம் ரிவ்யூ இது 3 சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் தான் படம் நகரும். அது ட்ரைலர் பார்த்தா தெரியும். நானும் ட்ரைலர் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ட்ரைலர் பார்த்தது ஆனா மேக்சிமம் ஜோதிட கணிப்புப்படி 99% படம் இந்த மாதிரி தான் ட்ராக்ல போக போகுதுன்றது புரிந்து விட்டது. படத்தின் டைட்டில் பெயர் வச்சு தெரிஞ்சு விட்டது. ஓகேங்களா? இது இந்த படம் ஒரு நல்ல படம், என்டர்டைன்மெண்டிங்கான ஒரு படம். ரிவ்யூ பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா, இதுல 2 சி வருது, ஒரு 2 ஏ, 2 சூரியன் அதாவது 2 குரு வராது, 2 சூரியன் வராது, ஒரு ராகு வராது, ஒரு புதன் வராது. அப்படின்னும் போது படத்து ரிவ்யூ நல்ல படமா தான் இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்டான படம், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னொன்னு விஷயம் சொல்லணும், எண்ணு வர இடம், அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்ட்ரோ பிளேக் போடுறாங்களே, அந்த சீனுக்கு நகைச்சுவை திறனும் அதிகமாக இருக்கும். படத்துல நகைச்சுவை திறனும் அதிகமாக இருக்கும். டோட்டலாவே சொல்லணும்னா இது ஒரு நல்ல படம். தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டைன்மெண்டான படம் தான். நல்ல ஒர்த்தான படம் தான். ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப சிறுசாகவும் சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமான ஒரு படமாக இருக்கும். நீங்க நம்பியா பார்க்கலாம். பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு ரிவ்யூ எப்படி இருக்கு பாருங்க. ரிவ்யூ பார்த்துட்டு கூட போய் படத்தை பாருங்க. படம் பார்த்துட்டு ஜோதிட ரீதியாக ஒரு 99% கணிக்க முடியும். மற்றும் அருண்ராஜ் ஜோதிடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்ய வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு படம் தான். ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். பார்க்கலாம், நம்ம ஒரு தடவைக்கு பார்க்கலாம். மற்றும் குழந்தைகள் இருந்தால் 2-3 தடவைகள் பார்க்கலாம். ஏன்னா குரு அங்க சீல ஆரம்பிக்கிறாரு. அப்ப 2 இடத்துலயும் சி இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு 2 தடவை பிடிக்கும். அதான் அப்பா அம்மா பசங்களுக்கு 2 தடவை ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய நிலைமை கூட இந்த படம் இருக்கும். இந்த ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், ஜோதிட ரீதியாக பெயரை வைத்து. இது 99% துல்லியமாக வரும். நீ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட போய் படம் பார்க்கலாம். அருண்ராஜ் ஜோதிடர் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.